ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திலே இந்த பிள்ளைகளால் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒன்று கூடி ஆராதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே ஆயத்தமுள்ளவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனும் ஆவியும் நிறைந்த வார்த்தைகளை ஆண்டவரே இந்த வேலையிலே நம்பிய இந்த பேசுங்க. இந்த வார்த்தை எங்களை தேற்றட்டும், எங்களை கண்டிக்கட்டும், எங்களை உணர்த்தட்டும், எங்களை ஆண்டவரை பலப்படுத்தட்டும், எங்களை ஊக்குவிக்கட்டும், எங்களை உயிர் பெறச் செய்யட்டும். இந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் பாவ வாழ்விலிருந்து எங்களை விடுவிக்கக்கூடிய பெரிய ஒரு காரியமாக இருக்கிறதுனாலே நன்றி செலுத்துகிறோம். பேசும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால் இச்செய்தியுடைய தலைப்பு கர்த்தர் உங்கள் நடுவில் ஏன் உலாவுகின்றார் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். செய்திக்கு ஆதார வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் எங்கே இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார், அவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறார், உலாவுறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எதை வச்சு சொல்றோம்? உணர்வு. நான் அதை ஃபீல் பண்றேன். அல்லேலூயா. அதை நான் அனுபவிக்கிறேன். அனுபவிக்கிறதுனாலதான் சொல்றேன் கர்த்தர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் இருக்கிறதை நான் உணர்கிறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த உணர்வு இல்லாதவங்க அவரை மாம்சத்துல தான் தேடுவாங்க, தேவைகளுக்காக தேடுவாங்க. அவங்க அறிவு தேட சொன்னா அவங்க தேடுவாங்க, தேடாதுன்னா தேட மாட்டாங்க. சபைக்கு போகணும்னா போவாங்க, போகக்கூடாதுன்னா போக மாட்டாங்க. ஆனா தேவனை உணர்ந்தவங்க, தேவனோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு. அந்த உணர்வு, அதை நான் அனுபவிச்சு இருக்கிறேன். கர்த்தர் உங்கள் நடுவில் ஏன் உலாவி கொண்டிருக்கிறார்? ஏன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். அல்லேலூயா. இந்த வசனத்துல ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். 2 வரியில எழுதியிருக்குதுல்ல, அவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை ஒரு 2 வரியில எழுதியிருக்கு. நான் விளக்குறேன். ஆவியா இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தான். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் மனுஷனை சிருஷ்டியாமல் உருவாக்கினார். அல்லேலூயா. ஏன் நம்முடைய நடுவில் தேவன் உலாவுறார்? அதுக்கு என்ன காரணம்னா, கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்துமாவாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்படின்னா மனுஷன் ஒரு ரகசியம், ஒரு திருத்துவம். மனிதன் தேவனுடைய மகிமையின் மகுடம். அல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆனா தேவன் ஒருவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா,
பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன்னை பார்த்தா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அவரை போலதான் நீ இருக்கிற. ஒரு காக்கா சொல்ல முடியாது, ஒரு சிங்கம் சொல்ல முடியாது என்ன போலவே தேவன் இருக்கிறார் என்று. அல்லேலூயா. ஒரு தேவ தூதனால கூட சொல்ல முடியாது என்ன போல கர்த்தர் இருக்கிறார் என்று. ஆனால் நீங்களும் நானும் சொல்ல முடியும், அவரை போல நான் இருக்கிறேன், என்ன போலதான் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் நடுவில் அவர் ஏன் உலாவுகிறார் என்று சொன்னால், அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அந்த ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்ததுனாலதான் நம்மையே சுத்தி சுத்தி வராரு, நம்ம இருக்கிற இடத்துல உலாவிட்டு இருக்கிறார். அவர் நம்மை ஜீவ ஆத்மாவாய் ஆக்கியிருக்கிறார். மரணத்தை காணாத ஒரு மனிதனாய் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. கவனிங்க கவனிங்க. ஒரு பிளான் பரலோகத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒரு பிளான் பண்றாங்க. எல்லாத்தையும் வார்த்தையினால சிருஷ்டிட்டோம், எல்லாமே வார்த்தையினால நம்ம உண்டு பண்ணிட்டோம். மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த பூமியில நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை ஆள்வதற்கு மனுஷனை படைக்கலாமா, உருவாக்கலாமா? பிளான் நடக்குது. அப்படி பிளான் பண்ணும்போது அங்க எப்படி முடிவு எடுத்திருக்கிறாங்க? பின்பு தேவன் நமது சாயலாக. அல்லேலூயா. நமது அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் மனுஷனை படைக்காமல் உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. இந்த தீர்மானம் எப்படி நடக்குது அப்படின்னா திருத்துவத்தின் மூலமாய் நடக்குது. அல்லேலூயா. நாம எப்படி ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறோமோ அது போலதான் தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். அவர் எப்படி திருத்துவமா இருக்கிறாரோ அது போல மனுஷனை திருத்துவமாய் 3இல் ஒன்றானவனாய் உருவாக்கினார். அல்லேலூயா. நமக்குள்ள ஆவி அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆத்மா அப்படின்ற இன்னொரு மனுஷன் இருக்கிறான், வெளியே சரீரமா ஒரு மனுஷன் இருக்கிறான். அல்லேலூயா. 3 பிரிவு கொண்டவன் தான் மனிதன். ஒரு திருத்துவம் மனுஷன், மறந்துடக்கூடாது. அடுத்ததாக இந்த மனுஷன் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவன் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். கைகளை தோடி கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாம் கவனமா கேளு. நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? மனுஷன் எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? அரசாளக்கூடியவன். அல்லேலூயா. ஆளக்கூடியவன் தான் மனுஷன். இப்ப அடிமையா இருக்கிறோம். சின்ன சின்ன பாவம் கூட நம்மளை கட்டி வச்சிருக்கு. அல்லேலூயா. விடக்கூடிய சில விஷயங்களை விட்டுட்டா வரக்கூடியது வந்துடும் தேவன் கிட்ட இருந்து. விடக்கூடிய விஷயத்த ரொம்ப நேசிக்கிறோம் நம்ம. அது ரொம்ப அருவருப்பான ஒரு பாவன்ட்டு கர்த்தர் பேசினா கூட அது நமக்கு தேவைன்ட்டு நம்ம போயிட்டு அதை அனுபவிக்கிறோம், அதை பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்காம அப்படியே இருக்கிறார். அப்படியே ஏன் அப்படியே மனசை கல்லாக்கின்னு இருக்கிறார்னா, அவர் சமூகத்துல உட்காராம நம்ம வேற எதுக்காக காத்திருக்கிறோம் நிறைய நேரம். அப்படிதானே? அப்படிதான் கிறிஸ்தவங்க அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவர் முகத்தை தரிசிக்காம, அவரோடு கூட பேசாம, அவரை துதிக்காம, அவருடைய வார்த்தையை கேட்காம, அவருக்காக வாழாம வேற எதையும் செய்யறதுனாலதான் நாமளாவே இருக்கிறோம். நம்ம பிரச்சனையாவே இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மனுஷனை குறித்து வேற மாதிரி யோசனை பண்றார். அல்லேலூயா. எப்படி யோசிக்கிறாரு? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை ஆளுவார்கள். அப்படின்னா சமுத்திரத்தை ஆளக்கூடிய அதிகார மனுஷனுக்கு இருக்கு. ஆகாயத்து பறவைகளை ஆளுவார்கள். பறவைகள் பூமிக்கு கீழே மட்டும் இல்ல, பூமிக்கு மேல இருக்கிறதையும் இவங்க ஆளுவாங்க.
மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், சகல பிராணிகளையும் இவர்கள் ஆளக்கடவர்கள். அப்போ மனுஷனை பத்தி தேவன் எப்படி யோசனை பண்றாரு? அவன் ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் கிடையாது, அவன் ஆண்டு கொள்ளுகிற ஒரு ஆண்டவன். அல்லேலூயா. மனுஷனை எப்படி பார்க்கிறாரு? தன்னில் ஒருவனாய். அவர் எப்படி ஆளுகை செய்கிறாரோ அதுபோல மனுஷன் இந்த பூமியை ஆளட்டும் அப்படின்றதுக்காக தான் மனுஷனையே அவர் உருவாக்கினார் தன்னை போல. இந்த உணர்வு எப்போ கிறிஸ்தவங்களுக்கு வருதோ அப்பதான் நாம தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியும். கொஞ்சத்துல உண்மை உள்ள மனுஷனை அநேகத்துல அதிபதியா பார்க்கிறார். கொஞ்சத்துல உண்மையா இருந்துப்பாரு, அவர் பார்வைக்கு நீ பெரிய அதிபதி மாதிரி. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நீ யாருன்ட்டு உனக்கு தெரியப்படுத்துவார், உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அவசர புத்தி நம்மளை எங்கெங்கயோ கொண்டு போய் நிறுத்துது. பக்கத்துல சொல்லு, கொஞ்சம் கர்த்தர் சமூகத்துல நிதானமா காத்துரு, உன் காலம் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்லுவோமா? இந்த ஆதாமை குறித்து தேவனுடைய மனசுல இவன் ஆளக்கூடியவனாய் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவனை அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்து எல்லாவற்றையும் அவனிடத்துல கொடுத்து, 28ஆம் வசனத்தின் கடைசி 2 லைனை படிங்க பார்க்கலாம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இது எப்ப நடக்குது தெரியுமா? மனுஷனை பூமியின் மண்ணால உருவாக்கவே இல்லை, அவனை உருவாக்குறதுக்கு முன்பதாகவே ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்துல மனுஷனை ஆளுகிறவனாய் அவர் நியமிக்கிறார். நியமித்து உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதிக்கிறார். சில தாய்மார்கள் பிள்ளைங்களை காரணத்தோடு பெற்று எடுப்பாங்க. சில பிள்ளைங்களை எதுக்கு பெக்கிறாங்கன்னே தெரியாத அதுவா பிறந்துடும், வெளியே வந்துடும். சில தாய்மார்கள் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே காரணத்தோட பெப்பாங்க. அல்லேலூயா. என் புள்ள இதுவாதான் இந்த பூமிக்கு வரணும், அல்லேலூயா, இதுவா அது இருக்கணும்னு சொல்லி வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஜெபம் பண்ணி அதை ஆசீர்வதிச்சு அது வெளியே வரும்போது ஒரு தரிசனத்தோடு பிறக்கும். அல்லேலூயா. ஒரு காரணத்தோட பிறக்கும். அது ஒரு காரணத்தோட வளர்ப்பாங்க. அது ஒரு காரணத்தோட வாழ்ந்து அது 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். பக்கத்துல சொல்லு, நீ காரணத்தோட தான் பிறந்து வந்துக்கிறியா, இல்ல உன்னை 10 மாசத்துல ஈத்து வெளியே போட்டாங்களா? ஆத்திரத்துக்கு புள்ள பெருத்து அணுகொண்டான்னு பேர் வச்ச கதையாகுது நம்ம கதை. காரணத்தோடு தான் நம்ம அம்மா எல்லாம் நம்ம பெற்றாங்களா? நம்ம அப்படியே ரெடியாகி வெளியே வந்துட்டோம். ஆனா ஆதாம் காரணத்தோடு இந்த பூமிக்கு வந்தாரு. கையத்துக்கு சுதந்திரம். ஓகே. இப்ப நம்ம அம்மா காரணம் இல்லாம நம்மளை பெத்துட்டாங்க. ஆனா ஏசப்பா காரணம் இல்லாம உன்னை பெக்கல. கையை பிடிச்சி சொல்லி பக்கத்துல, காரணம் இல்லாம கர்த்தர் உன்னை பெத்து எடுக்கல. அல்லேலூயா. அம்மா உன்னை காரணம் இல்லாம பெத்து இருப்பாங்க. ஆமா. ஆனா கர்த்தர் உன்னை ஒரு காரணத்தோடு பெற்று எடுத்தார். நீ இந்த பூமிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு தான் நீங்க இருக்கிற. இல்லைன்னா என்னைக்கோ சாக வேண்டியவர். நம்மளாம் என்னைக்கோ சாக வேண்டிய. நாளாக எத்தனையோ ஆபத்தை தாண்டி கர்த்தரால காப்பாற்றப்பட்டவன். எல்லா இடத்திலும் கர்த்தர் என்னை கொண்டு வந்துட்டார். இப்ப நான் உயிரா இருக்கிறேன். அது ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. எதனால ஆண்டவர் நம்மை இந்த ஒரு நிலைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறாருன்னு சொன்னா, காரணம் வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். பாருங்க, அவனை தேவ தூதரிலும், ஆமென் சொல்லுங்களேன், நம்மள தேவ தூதரிலும் சற்று
சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்று சொன்னான். அல்லேலூயா. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக உருவாக்கப்பட்டவங்க தான் மனுஷங்க. நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். எப்ப? நாம உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவருடைய திட்டத்துல இருந்தோம். அவருடைய திட்டத்துல இருந்தோமே, அப்பவே நமக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் முடிசூட்டி வைத்தார். ஒரு ஆளக்கூடிய ராஜாவாய் நாம சொன்னா எல்லாமே நமக்கு கீழ்ப்படியக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரம் உள்ளவனாய், எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியவனாய் கர்த்தர் நம்மை வைத்திருந்தார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீ என்று சொன்னான். ஏன் நம் நடுவுல உலாவுறாரு? நாம இழந்து போனதை திரும்பவும் நமக்கு கொடுக்கதான். அல்லேலூயா. நாம இழந்து போன அந்த மகிமையை, நாம இழந்து போன அந்த கனத்தை, நாம இழந்து போன அந்த மரியாதையை, அல்லேலூயா, நாம இழந்து போன அந்த வாழ்க்கையை, நாம இழந்து போன எல்லாவற்றையும் ரட்சித்து நம்மகிட்டயே திரும்ப கொடுக்கதான் கர்த்தர் நம் நடுவில் உலாவுகிறார், பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் நடுவில் அவர் உலாவுகிறதை நாம் உணர்ந்து அவரை ஆராதனை செய்ய வேண்டும். உணர்ந்து ஜெபிக்கணும். உணர்ந்து அவருடைய சமூகத்திலே அவரை தரிசிக்கணும். அந்த உணர்வு நமக்கு இல்லைன்னா, யாரு உணர்ந்து அவரை தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு கிளம்பிடுறார். மார்த்தாளுடைய வீட்டில இயேசு கிறிஸ்து வரும்போது மரியாளுக்கு மட்டும்தான் அந்த நல்ல பங்கு கிடைச்சது. ஏன் மார்த்தாளுக்கு கொடுக்கல? அவர் வரும்போது ஒரு பங்கு எடுத்துட்டு வந்திருப்பாரா, இல்ல 2 பேருக்கும் வாங்கி வந்திருப்பாரா? 2 பேருக்கும். அல்லேலூயா. ஆமா, பட்சபாதம் இல்லாத தேவன். 2 பேருக்குமே ஒரு நல்ல பங்கு, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் கர்த்தர் வந்திருப்பார் வீட்டுக்குள்ள. ஆனா என்ன ஒண்ணு, 2 பேருடைய மனசு, 2 பேருடைய ஆராதனை அங்க பார்க்கிறாரு. இயேசு வந்த உடனே அவர் சமூகத்துல அவர் பேசுறதை கேட்கறதுக்கு உட்கார்ந்துச்சு சாரா. அல்லேலூயா. அவரை ஆராதிக்க உட்காந்துட்டாங்க, அவரை துதிக்கிறதுக்கு உட்காந்துட்டாங்க. அதனால கர்த்தர் மரியாளுக்கு மட்டும் அந்த நல்ல பங்கை கொடுத்துட்டு மார்த்தாளை கடிந்து கொண்டார். பக்கத்துல சொல்லு, உன்னை கடிந்து கொள்றாரா இல்ல உன்னை ஆசீர்வதிக்கிறாரா? நீ உன் வீட்டுல கடிந்து கொள்ளப்படுறியா? நீ பற்பல வேலையை செஞ்சு வருத்தப்பட்டுக்கிற. வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யணும். கர்த்தருடைய நேரத்துல கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்துடணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 24 மணி நேரமும் நீ உழைச்சா உனக்கு நான் சிலை வைப்பாங்களா? அதுக்கு சிலையை வைப்பாங்க. நான் பண்ண போறோம் உன ஒலை வைப்பாங்க. உனக்கு நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ என்ன செஞ்சாலும் உனக்கு ஒலை வேணா வைப்பாங்க, உனக்கு சிலைலாம் வைக்க மாட்டாங்க. 24 மணி நேரமும் உழைக்கிற. கடைசியில உனக்கு என்ன பண்ணிட்ட? ஒரே வார்த்தையில ஒரு பையன் சொல்றான், என்ன பண்ணிட்ட? பெத்தல சரி, ஏய் உனக்காவது வாழ்ந்தேன்டா. யார் வாழ சொன்னா? நான் சொன்னேன்னா? நம்ம கஷ்டத்துல ஒரே வரியில முடிச்சுட்டு போயிடுவானுங்க. நன்றி இல்லாத மனுஷனுக்கு கஷ்டப்படாத, கஷ்டப்படாத, பற்பல வேலையை செஞ்சு துக்கப்படாத, கர்த்தருக்காக காத்து. அல்லேலூயா. ஒரு இடத்துல இப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன தெரியுமா வந்து எனக்கு சொல்லுது, ஐயா எப்போ நீங்க அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறியோ, நான் யாருக்கும் என் வீட்டு உள்ள வேலையே செய்யல, எப்போ பார்த்தாலும் ஜபத்தில் தான் இருக்கிறேன். வீட்டுக்காரர் வந்து கேட்பாராம், எங்கடா அம்மா உபவாசம் கொடுத்து போய்க்கிறாங்க, எங்கடா உங்க அம்மா அந்த மீட்டிங்கு போய்க்கிறாங்க, எங்கடா உங்க அம்மா அவங்க அப்படியே நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு தான் வருவாங்க. இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி வந்துட்டார் வீட்டுல. அந்த அம்மா எல்லா பாஸ்டரையும் கூப்பிட்டு வந்து, ஐயா நீங்களே கேளுங்க, ஐயா அவர் பண்ணதை நீங்களே கேளுங்கய்யா. அவரு என்ன சொல்லிட்டாரு, அம்மா ஒட்டி பஜ்ஜி கிட்டி கேக்குது அத்தனை கொடு. அந்த அம்மா அத்தனை கொடுத்து வந்த ஊழியக்காரங்க ஏதாவது ஒன்று கொடுத்து சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, இதுக்காக தான் என் கல்யாணம் பண்ணேன்.
அவருக்கு டீ கடை கூட கிடைக்க மாட்டுது. இங்க பாரு, என்ன கடையில் கிடைச்சிருக்கு. அதாவது புருஷனுக்கு செய்யறதையும் செஞ்சிடணும், கர்த்தருக்கு செய்யறதையும். அவரும் புருஷன்தான், இவரும் புருஷன்தான். அவரு பரிசுத்தமான புருஷன், இவர் உனக்கு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் புருஷன். அவரு கூடவே பேசின இவரை விட்டினா வாழ வைக்க ஆகிடுவேன். அல்லேலூயா. சிலர் ஆண்டவரை ரொம்ப மதிப்பாங்க, புருஷனை டேய் போட. ஆண்டவர் ஏன் உலாவுறாரு? அல்லேலூயா. சங்கீதம் 115:16 தாவீது சொல்றாரு, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பூமிக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. நல்ல கவனமா கேள், கவனமா கேள், கவனமா கேள். பூமி மனுஷனுக்கு கிடையாது, மனுஷனுக்கு கொடுத்தார். இந்த பூமிக்கு சொந்தக்காரர் யாரு? இந்த பூமிக்கு சொந்தக்காரர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. இந்த பூமியிலிருந்து நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா நாம யாருடைய பர்மிஷன் கேட்கணும்? சத்தமா பேசுங்க. யாருடைய மனசை மயக்கிட்டா நமக்கு கிடைக்கும்? அவர் மனசை மயக்கினாதான் கிடைக்கும். ஏன்னா ஓனர் அவர் தான். பக்கத்துல சொல்லு, நீ இன்னமும் ஓனர் மாதிரி இங்க நீ சும்மா இங்க வாழ வந்துக்கிற, வாடகை வீட்டுல இருக்கிற மாதிரி. நீ எப்போ வேணாலும் நீ காலி பண்ணி போயிடலாம். நீ போனா இன்னொரு கொடுத்தனும் வரும். ஏமா பக்கத்துல சொல்லுமா, பூமி உனக்கு கொடுத்தா உந்து கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா இங்க நாம அனுபவிக்க தான் வந்துக்கிறோமே தவிர ஆளுகையை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டோம். அல்லேலூயா. ஆளுகையை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தாச்சு. அவன் தான் இப்போ நான் தான் தெய்வம் தெய்வம் சுத்தி நிற்கிறான் எல்லா இடத்துலயும். புரியுதா நான் சொல்றது? இயேசுகிட்டே சொல்லிட்டான், இந்த உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தருவேன், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். இயேசுகிட்டே சொல்றோம், எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா அவங்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்தது? இது நம்ம கிட்ட இருந்தது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் கிட்டதான் இந்த பூமி ஆளும்படி கொடுத்து வச்சாரு. அவங்க பிசாசு கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் தந்திரம் தெரியாம அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவன் இயேசு கிட்ட சொல்றான், எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நீ என்ன பணிஞ்சுக்கினா நான் உனக்கு இது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய ஃப்ராட் இல்ல? ஜாக்கிரதையா இருக்கணும் பிசாசு கிட்ட. மனுபுத்திரனுக்கு கொடுத்தான், மனுபுத்திரன் அதை இழந்தான். இப்ப மறுபடியும் கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்து பழைய மாதிரி நம்மை ஆளக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றணுன்றதுக்காக தான் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது தேவனை உலாவுறதுக்கு காரணம் ஏசாயா 43:21 நீங்க வாசித்து பாருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சங்கீதம் 22:3 நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவரீர் பரிசுத்தர். அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே அவர் வாசம் செய்கிறவர். துதிப்பதற்காகவே நம்மை உருவாக்கினார், துதிப்பதற்காகவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம எப்போ துதிக்கிறோமோ அப்பெல்லாம் தேவன் நம் நடுவில் உலாவி கொண்டிருப்பார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நீங்க துதிச்சுக்கினே இருங்க. நடக்கும்போது துதிங்க, வீட்டில் இருக்கும்போது, ஆமீன், பிரயாணம் பண்ணும்போது, எப்பவுமே நீங்க பரிசுத்த ஆவி நிறைவோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சில பேர் சபை உள்ள வந்தாதான் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுவாங்க. சில பேருக்கு மோளம் அடிக்கணும் வேகமா, மோளம் வேகமா அடிச்சா வெறி பூச்சா மாதிரி அது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அப்படியே மோளத்தை நிறுத்தணும்னு அதுவும் அப்படியே நின்று இப்படி பார்க்கும். மறுபடியும் மோளம் அடிச்சோன்னு அப்படியே வெறி பூச்சா மாதிரி எல்லாரும் 4 பேர் மேல ஊழ்ந்து 4 ட்ரெஸ் எல்லாம் கசக்கி சபையை ஒரு வழி ஆக்கி மோளத்தை நிறுத்தினோடனே முறைச்சின்னு இருக்கோம். அடிச்சவனி ஆடும், நிறுத்தினா முறைச்சின்னு இருக்கோம். இது ஒரு ஆவி. பரிசுத்த ஆவியை பெற்றா முதல்ல உனக்கு நிதானம் வரணும். அல்லேலூயா. நிதானம், தெளிவு வரும். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவான். அல்லேலூயா. அவர் வரும்போது நீ ஊக்குவிக்கப்படுவ, உணர்த்துவிக்கப்படுவ. கர்த்தர் உன்னை உணர்த்துவான், என்ன செய்யணும்னு சொல்லி உனக்கு ஞானமாய் போதிப்பான். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறான்,
நீ எப்பவுமே அந்நிய பாஷை பேசலாம், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம. அல்லேலூயா. நீங்களும் ஆண்டவரும் தான் இறைஞ்சிருக்கணும். மூணாவது ஒருத்தன் வந்துடக்கூடாது. நம்ம சொல்லுவோமா, நீங்க ஆவியில நிறைஞ்சிருக்கிறது தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், பக்கத்துல இருக்கிற யாருக்கு தெரியப்படுத்தணும்ட்டு. ஆமா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இங்க கர்த்தர் சொல்கிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. அவர் ஏன் உன் நடுவில் உலாவுகிறார்? உன் அந்தகாரத்தை நீக்குவதற்கு, உன் அந்தகாரத்திலிருந்து உன்னை விடுதலை செய்யணும். நீ பாவ இருளுக்குள்ள உனக்கே தெரியாம போயிட்டு நீ சிக்கிக்கின்னு இருக்கிற, உன் மேல கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கணும்னு விரும்புறார். அல்லேலூயா. ஒரு வெளிச்சத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வரணும்னு விரும்புறார். பாருங்க எப்படி சொல்லி முடிக்கிறாரு, அவர் வெளிச்சமாய் இருக்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென் சொல்லுவோமா? உன் துக்க நாட்களை கர்த்தர் உன்னை விட்டு எடுக்கணுன்றதுக்காக தான் உன் நடுவில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். உன் பாவ வாழ்விலிருந்து உன்னை முழுசா விடுதலை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புங்க, அதுல 8, 10, 14 நான் சொல்ற சில வசனங்களை வாசித்துருவாங்க. ஏன் தேவன் நம் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியம் உங்களுக்கு புரியும். வாசித்து பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை முதல்ல வாசிங்க. முற்காலத்தில், நல்ல கவனமா கேளுங்க, ஏன் ஆண்டவன் நம் நடுவில் உலாவுகிறார்? நாம அந்தகாரமா இருக்கிறோம், பாவ இருளுக்குள்ள இருக்கிறோம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி மாம்சத்துல இருக்கிறோம். நான் விடுதலை பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துல நாம இன்னும் அடிமையா இருக்கிறோம். இன்னும் நமக்குள்ள அந்த பயத்தின் ஆவி இருக்கு. இன்னும் சில காரியத்திலிருந்து நாம விடுவிக்கப்படல, ரட்சிக்கப்படல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முற்காலத்தில் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் காரியத்துல கொண்டு வந்துட்டாரு, உங்க அந்தகாரத்தை நீக்கிட்டாரு. ஆனா அந்த உணர்வு நமக்கு இன்னும் வரல. புரியுதா நான் சொல்றது? இந்த உணர்வை யாரு மாத்துறது? பிசாசு. ரட்சிக்கப்பட்ட அனுபவமே நிறைய பேருக்கு இல்லை. ஜெபிக்க முடியல, ஒரு 5 நிமிஷம் ஜெபத்துல உட்கார்ந்தாலே தூங்கிடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை துதிக்க முடியல. ஆமா, ஏன்னா அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள போகல. நம்ம சர்ச்சுக்கு வர பழகிட்டோம், பைபிள் எடுக்க பழகிட்டோம், ஆனா இன்னும் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அனுபவம் இல்லை, ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. ஆவேசப்பட தெரியுது, ஆனா அனுபவிக்க தெரியல நமக்கு. தலைவர் நான் சொல்றது, ஆமா, கிறிஸ்துவத்தை ஆவேசத்தோடு கூட அனுபவிக்க கூடாது, ஆவியில தான் அனுபவிக்கணும் கிறிஸ்துவ. ஆமென் சொல்லுங்க. நிதானமா அவருடைய அன்பை அனுபவிக்கணும், அவருடைய அன்பை அனுபவிக்கணும். ஒரு புள்ள எப்படி தாயை விட்டு பிரியாது இருக்குமோ அந்த மாதிரி அவரோடு கூட இணைஞ்சு இருக்க நம்ம பழகிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய களங்கமில்லாத அந்த வசனத்தை, அந்த ஞானப்பால தினைக்கும் அவர்கிட்ட இருந்து வாங்கி பருகணும். அந்த ஆவிக்குரிய பலன் நமக்கு தினைக்கும் வேணும்னு நினைக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் தினைக்கும் தன்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். தினந்தோறும் நம்மை கழுவிக்கணும், தினந்தோறும் நம்மை சுத்தப்படுத்திக்கணும், தினந்தோறும் அவருடைய வசனத்தை சொல்லி சொல்லி நம்மை பரிசுத்தமாக்கிக்கணும், தினந்தோறும் பாவத்தை அறிக்கையிட்டு அவரோடு கூட ஒப்புரவாயிடணும். அவர் வருகை மட்டும், ஒருவேளை நம்முடைய மரணம் மட்டும் நாம தினைக்கும் சுத்திகரிச்சுக்கினே இருக்கணும். நம்மில் பாவம் இல்லை என்று நாம் சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களா? காலையில கர்த்தர் சமூகத்துல அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்தீங்களா? இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறீங்களா? இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினால உங்களை சுத்திகரிச்சீங்களா? இன்னைக்கு அவருடைய ஆவியினால சுத்திகரிச்சீங்களா? இன்னைக்கு காலையில நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தீங்களா? அவருடைய கிருபையில பலப்பட்டீங்களா? அவருடைய வசனத்தின்படி உங்களை காத்துக்கினீங்களா? ஒப்பு கொடுத்தீங்களா? அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் அனுதினமும் தன்னை கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்ள வேண்டும்.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா, நாளைக்கு உயிரோட இருப்பேனா? அல்லேலூயா. நாளைக்கு நான் உயிரோடு இருக்கணும்னா இன்னைக்கு கர்த்தர் தந்த ஜீவனுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை அனுதினமும் புடமிட விரும்புகிறார். உங்களை ஒவ்வொரு நாளும் சுத்த பொன்னாக மாத்தணும். ஆண்டவருடைய திட்டத்துல நீங்க ஆதியில எப்படி இருந்தீங்களோ அது போலதான் இன்னைக்கு இருக்கிறீங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஆதியில ஆதாம் எப்படி தேவனுடைய திட்டத்தில ஒரு ஆளக்கூடியவனா இருந்தாரோ அது போலதான் இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன்னை ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியிலே பார்க்கல, உன்னை ஆளுகிறவனாய் பார்க்கிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அதனால்தான் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுதகாரத்தின் ஆவியை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். அதான் தேவன் நம் நடுவில் உலாவுகிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு தாயை போல இறங்கி வந்து நம்மை தேற்றுகிறார். ஒரு தகப்பனை போல நம்மை சுமக்கிறார், தாங்குகிறார். ஒரு சிநேகிதை போல கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனையோ பாவங்களை செய்து அவருக்கு முன்னாடி நின்ற போதெல்லாம் கர்த்தர் ஒரு தாய் உள்ளம் கொண்டவராய் மனமிறங்கி நம் பாவங்களை மன்னித்தார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனையோ முறை நம்ம தவறுகிறோம். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம உண்மை இல்லாதவங்களா இருக்கிறோம். நாம உண்மை இல்லாதவங்களா இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் அவருடைய கையிலிருந்து நம்மை பறிப்பதற்கு அவர் விட்டு கொடுக்கிறதே இல்லை. ஒருவனும் அவருடைய கையிலிருந்து நம்மை பறிக்கவே முடியாது. இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ பவுல் அதான் சொல்றார், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள்ள நீங்க மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியினால் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள் மறக்கவே கூடாது. கிறிஸ்தவங்க உலகமே இருட்டுல இருந்தாலும் கிறிஸ்தவங்க வெளிச்சமா தான் இருக்கணும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதிருங்க. வேஷம் ரொம்ப நாளைக்கு நிக்காது. அது வெளுக்க வேண்டிய நேரத்தில் அந்த சாயெல்லாம் வெளுத்துரும். அல்லேலூயா. ஒரிஜினலா இருக்கணும் கிறிஸ்தவங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்காக உங்களை மாத்திக்காதீங்க. பாஸ்டரை பார்த்தா ஒரு மாதிரி, குடும்பத்துல ஒரு மாதிரி, வெளியே ஒரு மாதிரி. அல்லேலூயா. அப்படி வேஷம் கட்டக்கூடாது. எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. வேதாகமம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறதுனாலதான் நம் நடுவில் அவர் உலாவுகிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு, அவர் உலாவக்கூடிய அளவுக்கு நீயும் உன் குடும்பமும் உன் வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்குதா? பரிசுத்தமா இருக்கா? ஆனாலும் உலாவுறாரு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நாம் அவருடைய ஜனங்கள். அல்லேலூயா. இந்த ஒரு காரணம் தானே தவிர அவர் இங்க உலாவக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தகுதி இல்லை. நம்ம குடும்பம் சுத்தமா இல்ல, நம்முடைய ஆவி சுத்தமா இல்ல. ஆனாலும் கர்த்தர் உலாவுகிறார். ஏன் சொன்னா நாம் அவருடைய ஜனங்கள் ஆயிட்டோம். அதனாலதான் அவர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது போல எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் வாசித்து பாருங்க. அங்கே கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நமக்கு பிரியமானது என்ன அப்படின்ட்டு நம்ம டே நைட்டு யோசிக்கிறோம். எனக்கு என்ன பிடிக்கும், அதை யாரை வச்சு நிறைவேற்றிக்கலாம். கல்யாணம் பண்ணியிருந்தா புருஷனை வச்சு நிறைவேற்றிக்கிறது, கல்யாணம் ஆகலைன்னா அப்பா அம்மா வச்சு நிறைவேற்றிக்கணும். இங்க பாருங்க, இன்னைக்கு மனுஷன் தனக்கு என்ன கிடைக்கும்ட்டு தான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கிறான். கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் தெரியவே தெரியாது கிறிஸ்தவங்களுக்கு. பக்கத்துல சொல்லு, கர்த்தருக்கு என்ன பிடிக்குமா தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன பிடிக்கும் ஆண்டவர் கேட்டாருக்க எழுதி கொடுப்ப அவர்கிட்ட. கர்த்தருக்கு
அவருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. அவருக்கு பிரியமா நீங்க ஒரு 2 காரியம் செஞ்சா உங்களுக்கு 10 காரியம் செய்வார். நான் சொல்றது உண்மையா பொய்யா? செஞ்சு பாருங்க. அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். ஒரு 2 காரியம் அவருக்கு பிரியமா செஞ்சா 10 விஷயம் நமக்கு நடக்கும். அப்ப 10 காரியம் செஞ்சா நம்ம ஆளுங்க அதை வேற மாதிரி யூஸ் பண்றாங்க. ஆனா 10 ரூபாய் போட்டா கர்த்தர் 20 ரூபாய் சேர்த்து கொடுப்பாரு, அப்படின்னா 100 ரூபாய் போட்டா 1000 ரூபாய் கொடுப்பாரு. இது எப்படி? இது சீட்டு கம்பெனி வச்சு நடத்துறாரு அவரு. ஆனா அங்க வேதம் சொல்லி அவருக்கு பிரியமானதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் செய்வார். தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து 14 வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. அவரின் நம் நடுவில் உலாவுகிறதற்கு முக்கியமான காரணம் நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்பணும். அல்லேலூயா. உலகமே செத்து போன ஒரு நிலைக்கு போயிடுச்சு. இந்த உலகத்தை கர்த்தர் சாபத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. யாராவது இங்க ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க முதல்ல. அல்லேலூயா. இந்த உலகம் பாய் மாதிரி சுருண்டு வருது. இந்த உலகம் பாய் போல சுருட்டப்பட்டு இருக்குது. கர்த்தர் ஒவ்வொரு பகுதியா முடிச்சுக்கின்னு வராரு. ஆமென். ஒவ்வொரு பகுதியா முடிச்சுக்கின்னு வராரு. கூட்டம் கூட்டமா இன்னைக்கு ஜனங்க சாவுறாங்க. இன்னும் விதவிதமான வியாதிலாம் வரப்போகுது. மருந்தே இல்லாம ஜனங்க சாக போறாங்க. அதாவது காலம் முடியுது. காலத்தின் துவக்கத்துல எப்படி இந்த உலகம் செழிப்பா இருந்ததோ, காலத்தின் முடிவுல எல்லாமே வறட்சியா சாபமா, குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாம் மருந்து கலந்து வருது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 20 பிள்ளைங்களை பெற்று கூட பொண்ணு மாதிரியா இருந்தாங்க அப்படி உள்ள தாய்மாருங்க. இப்ப இருக்கிறது ஒரு குழந்தை பெற்றோன்னு இவ்வளவு பெருசாயிடுது. புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. அப்பெல்லாம் 20 பிள்ளையுமே சுகப்பிரசவமா பெற்றெடுத்தவங்க இருக்கிறாங்க. 20 பிள்ளைங்களும் சுகப்பிரசவம். ஒரு பிள்ளைய இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் சாபம் ஆயிடுச்சு. குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் இன்னைக்கு சாபம் கலந்து வருது. இந்த உலகம் சாபத்தில் இருந்துதான் நமக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கு. பக்கத்துல சொல்லு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேளு. ஆமென். யாக்கோபு 1:17 உண்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. நமக்கு நன்மை, கிருபை, ஈவு எல்லாமே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 5:8 வச்சுக்கீங்கன்னு சொன்னேன். 5ல தான் நம்ம நாட்கள் பொல்லாதவைகளானதால், நல்ல கவனமா கேளுங்க, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நல்ல கவனமா கேளுங்க. ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் உலாவுகிறார்? நம்மை துரிதப்படுத்துறாரு, நம்மை ஆயத்தப்படுத்துறாரு. அந்தகார இருளில் இருந்து நம்மளை வெளியே வர சொல்றாரு, வெளியே கூட்டின்னு வர விரும்புறாரு. அல்லேலூயா. இந்த உலகம் அழிவை நோக்கி போகுது. நீ மீட்கப்பட்டுட்ட, நீ இந்த சைடு வந்துரு. அல்லேலூயா. நீ ஏன் மந்தக்குள்ள வந்துரு. இந்த உலகம் தள்ளப்பட வேண்டிய இடத்துல தள்ளப்படும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17 நம்ம அதை வாசிக்கிறோம். இந்த உலகமும் அது இச்சையை ஒழிஞ்சிரும். இப்ப அது அழிவுக்கு நேரா தான் போயிட்டு இருக்கு இந்த உலகம். ஆனா மீட்கப்பட்டவங்க இப்படி வந்துடணும். பக்கத்துல சொல்ல, இப்படி வந்துடும். இப்படி பண்ணி எப்படி சேத்துல அப்படியே பூந்து விளையாடுமா, அப்படி விளையாடாத. உலகத்துல வெளியே வந்துரு. எல்லாம் உன் மனசை மயக்கிற மாதிரி இருந்தா கூட வெளியே வந்துரு. அதனாலதான் கர்த்தர் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. முதல்ல எழுந்திரு. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ அபிஷேகம் பெற்றுட்ட, நீ நித்தியத்துக்கு என்று அழைக்கப்பட்டுட்ட, பிரிக்கப்பட்டுட்ட. இந்த சைடு வந்துரு. ஆமென். கொள்ளாத நண்பர்கள் உன்னை சுத்தி சுத்தி வருவாங்க. வாடா மாப்பிள்ள, வா மச்சான் கூப்பிடுவாங்க. இந்த சைடு வந்துரு. ஆமென். ஆமா, இந்த உலகம் உன்னை மயக்கும் போது மயங்காத. யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறத உணர்ந்து அவனை ஒதுக்கு, அவனை விட்டு விலகு. பைபிள் அதான் சொல்லுது, அவனை விட்டு விலகிடு. அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார். ஏன்னா 17 நாம் பார்க்கிறோம், நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம பாஷையில சொல்ல போனா,
நீங்க முட்டாளா இருக்காதீங்க. நீங்க முட்டாளா இருக்காதீங்க. மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்க. முட்டாள் மாதிரி இனி கிறிஸ்தவங்க வாழக்கூடாது. ஒரு சைடு பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்துக்குன்ட்டு ஜனங்களை அவர் வசியப்படுத்துறாரு. ஒரு பக்கம் ஜனங்களை அவர் வார்த்தையினால இழுக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த உலகத்தினுடைய காரியங்களை அனுபவிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு எந்த பிரசங்கம் தேவை நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட பிரசங்கம் தேவைப்படுது? பரலோகத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துற பிரசங்கம் வேணுமா? உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்மள திசை திருப்புற பிரசங்கம் நமக்கு வேணுமா? எந்த பிரசங்கம் தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்ப நமக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும்னா நம்ம வேலை செஞ்சா அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையான்னு கேட்கிறேன். தேவையா? வேலை செஞ்சா சாப்பாடு அரிசி வாங்கிப்போம், காய்கறி வாங்கிக்க போறோம், தண்ணி வாங்கிப்போம். இதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையா? கர்த்தர் உங்களுக்கு தண்ணி கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு ரைஸ் கொடுப்பார். இதுக்கு தேவையா நமக்கு? நான் சொல்றேன், அதுக்கு நீ வேலை செய். எல்லாம் கட்சிடும். துணி வேணுமா? வேலை செய். இதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையா? இதுக்கு ஒரு பிரசங்க யாரு? அவருக்கு ஒரு 5000 ரூபாய் காணிக்க. கர்த்தரை குறிச்சு பாரமா பேசுறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு கூப்பிட மாட்டாங்க சில சபையில. ஐயோ நீ வந்து அப்படியே மலை எரிமலைன்னு பேசிட்டு போயிடுற. என் சபையை மந்தையில் ஒரு சபையில பிரசங்கம் பண்ண அந்த பாஸ்டர் சொல்றாரு, என் சபை குழந்தை மாதிரி பாஸ்டர், லிட்டரா பால் ஊத்துறாங்களாம், வாங்கி ஊத்தாது. அதுவும் ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் மூஞ்சி ஊழியக்காரன் மூஞ்சி நேராவே சொல்றாரு, என் சபையில் இருக்கிறவங்கள குழந்தைங்க பாஸ்டர். சபையே குழந்தைன்னா நீ எப்படி இருப்பேன்னு பார்த்துக்குவாரு. அது குழந்தைன்னா நீ பேய் குழந்தை. அதாவது உனக்கு துணி வேணும், கர்த்தரிடத்துல கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நாளை தனியா கொடுப்பாரு. அதெல்லாம் தேவையில்லை. நீ போய் வந்து வேலை செஞ்சு துணி வாங்கிக்கோ. அரிசி வேணுமா வேலை செய், தண்ணி வேணுமா வேலை செய். அல்லேலூயா. அதெல்லாம் வேலை செஞ்சு வாங்கிக்கோ. அதுக்கு கூட கர்த்தர் கொடுப்பாரு, நீ என்னதான் செய்வ? நான் சோம்பேறியாக நான் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஜெபம் பண்ணி வாங்கிப்பேன். பரலோக ராஜ்யத்துக்கு நீ தகுதிப்படணும். அதுக்குதான் தேவன் உன் நடுவில் உலாவுறார். அதுக்குதான் கர்த்தர் மணிக்கணக்கில் பேசுறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உபாகமம் 14:2 நீங்க வாசித்து பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். உபாகமம் 14:2 வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீங்க பரிசுத்தமான ஜனம், நீங்க பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள். தேவன் அதனாலதான் உங்க நடுவுல உள்ளாங்குறாரு, உங்க வீட்டுல உள்ளாங்குறாரு, உங்க கூட பேசுறதுக்கு காரணமே நீங்க அவருடைய ஜனங்க, பரிசுத்தமான ஜனங்க. பக்கத்துல தட்டி சொல்லு, நீ பரிசுத்தம் ஆயிட்ட அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நீ என்ன சொல்ற? பக்கத்துல பாவி ஆண்டவர், தோத்து போன பாவி ஆண்டவர். ஜபம் பண்ணினாலுமே இந்த மாதிரிதான் முக்காவாசி ஜபம். பாவி ஆண்டவரே, பாவி, அங்கே இரு, வந்துடாது இந்த பக்கம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சத்தமா சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமான ஜனங்கள். அல்லேலூயா. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது கர்த்தர் கொடுத்தார் நமக்கு. ஆமென். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவருடைய வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவருடைய ஆவியினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பரிசுத்தமான ஜனம். வேதம் சொல்லுகிறது, பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களையே, நம்மையே கர்த்தர் அவருக்கு சொந்த ஜனமா, சொந்தமா. அல்லேலூயா. ஆமா, வெள்ளினாலும் பொன்னாலும் நம்மை மீட்காமல் வெளியேற பெற்ற அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய சொந்த ஜனங்களா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்ட கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் தேவனுடைய மனசை கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தர் அந்த ஜனங்களை கைவிடவே இல்லை, அவங்களை வெட்கப்படுத்தவே இல்லை. தாவீது எழுதுறார்,
என் முற்பிதாக்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. அவர் நாமத்தை சொல்லும் போதெல்லாம் அவங்க செஞ்ச பாவத்தை மறந்து கர்த்தர் அவர்களை நடத்தினார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 23:14 நாம் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் பாளையத்துக்குள்ளே, உன் வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தருடைய ரட்சிக்கணும்னு சொல்லு. உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். பக்கத்துல சொல்லு, உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுப்பாரு, அவர்தான் அடிப்பாரு. உன் சொந்த கண்ணால பார்க்கணும். அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் உன் சாட்டில வருவார்கள். அல்லேலூயா. உன் சத்துருக்களை உனக்கு பாதபடியாக்கி சொல்லுவார். அந்நிய கண்ணில உன் சொந்த கண்ணால பார்ப்ப. உனக்கு யாருன்னா துரோகம் செய்யறாங்களா, நீ அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்களா, உனக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்களா, பில்லி சூனியம் கூட வைக்கட்டுமே, நீ சத்தம் போடாம கர்த்தர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்ம கிட்ட ஒப்பு கொடுப்பார். வேதம் சொல்லுது, அவர் உன் பாளையத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் வாசிங்க, அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு இதுதான் நீ செய்யணும். உன்னை விட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பானை எப்படி இருக்கணும்? உன் பானை எப்படி இருக்கணும்? சில கிறிஸ்தவங்களுடைய வீடு பாருங்க, கூட்டி பெருக்கே வைக்காதுங்க. கர்த்தர் கிறிஸ்தவங்களுடைய குடும்பத்துல உலாவணும்னா நம்ம வீடெல்லாம் சுத்தமா இருக்கும். அல்லேலூயா. வீடு சுத்தமா இருக்கணும். கர்த்தர் நடமாடணும்னு நினைக்கணும். நீங்க நடமாடாதீங்க, அவர் நடமாடணும். நீங்க அவர் பாதத்துல உட்காருங்க. அவர் நடந்தாதான் அந்த இடம் சுத்தமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா தேவனை துதிக்கும் போது சில பேரு ஜபம் பண்ணும் போது அப்பதான் போன் வரும், போன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனே ஒத்துக்க மாட்டான். எங்க ஒரு பெரிய ஆளை போய் நீங்க பார்க்கும் போது முதல்ல வெளியே இருக்கிற செக்யூரிட்டி சொல்லுவான், போன சைலண்ட்ல போடு. என்ன சொல்லுவான்? முக்கியமான அதிகாரியை பார்க்க போறேன், அந்த நேரத்தில் உனக்கு போன் வரும். அப்போ ஒரு மனுஷனே அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பை எதிர்பார்க்கிறான். போன் பேசக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, அழுக்கா போயிடக்கூடாது, ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனே நம்மளை வரவேற்கணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதி எதிர்பார்க்கிறான். பக்கத்துல சொல்லு, கர்த்தரை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? காலையில எழுந்து பல்லு கூட வளர்க்காம தோத்திரம் ஆண்டவரே, பேய் நீ ஒன்னா உட்காந்து தோத்திரம் பண்ணா உங்க தோத்திரம்லாம் அங்க போவாது. அந்த நேரத்தில் தான் போன் எடுக்கிற, பேசுறாலும் சொல்லுங்க. அப்பதான் அழுக்கு துணியை தொடர, சமையல் கட்டு போய் தொடர்றது, கண்ட இடத்துல கையை வைக்கிறது, அப்புறம் தோத்திராண்டவர். அல்லேலூயா, தோத்திராண்டவர். நான் கேட்டேன், ஏமா இந்த மாதிரி பண்றேன்னா, ஆண்டவர் இதயத்துல இருக்கிறாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனா அவர் பார்க்குதுங்க. ஒன்னும் முடியல, அவர் இதயத்துல இருக்கிறாராம். அவர் முகத்தை பார்க்கவில்லை, இதயத்தை தான் பார்க்கிறாரு. ஜபம்னா அது ஒரு ஒழுக்கமா இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவங்க கிட்ட ஜபம் எப்படி இல்லை? ஒரு ஒழுக்கமாவே இல்லை. ஆண்டவர்கிட்ட பேசும்போது சிருஷ்டிகர் இடத்திலே பேசும்போது சிருஷ்டிகள் இடத்திலே பேசக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரை பரிசுத்தமா தான் பார்க்கணும். நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரிலாம் அவரை தேடக்கூடாது, துதிக்க கூடாது. ரொம்ப தப்பு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் நடுவில் அவர் உலாபறதுக்கு இத்தனை காரணம் இருக்கு. அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை தர விரும்புறாரு. ஆமென். நம்மள அந்தகார இருள்ல இருந்து வெளியே கொண்டு வர விரும்புறாரு. அவருடைய சத்தியத்துல நம்மளை பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமாக்கணும் விரும்புறாரு. அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களை நம்ம கையில ஒப்பு கொடுக்கதான் நம்ம பாளையத்துல உலாவுறாரு. ஸோ தேவன் நம் நடுவில் இருக்கிறத ஒரு மனுஷன் முதல்ல உணரணும். அப்படி உணரலைன்னாக்கா நமக்கு ஆண்டவருக்கு கனெக்ஷனே இருக்காது. எல்லாம் எழுந்து நடுங்கப்பா, எல்லாம் எழுந்து நடுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார், என் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம பந்தி எடுக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் இந்த முதலாவது வாரத்துல நம்ம பந்தி எடுக்கிறோம். நல்லா கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டான் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கு. அவர் மாம்சம் கிடையாது, ஆனா மாம்சத்துல வெளிப்பட்டார். ஆவியில அவர் செயல்பட்டார். ஆவியில அவர் செயல்பட்டார். தூதர்களால அவர் போற்றப்பட்டார். அவரை புகழ்ந்தாங்க. அவர் யாருன்ட்டு இந்த பூமியில நிறைய பரிசுத்தவான்கள் பேசி இருக்கிறாங்க. 3.5 வருஷம் சீசர்கள் கூட இயேசு கிறிஸ்துவ ஒரு மாம்சமா தான் சீசர்கள் பார்த்தாங்க. ஆனா எப்போ அவர் ஆவியா இருக்கிறாருன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சோ அன்னிலிருந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அல்லேலூயா.
நான் மாம்சத்தில் இருக்கும்போது தொட்டு பார்த்தவர் கிடையாது. இப்ப தேவன் உயிர்த்து எழுந்தார். அல்லேலூயா. உயிருள்ள இயேசு என் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். உயிர் தருகிறவர் ஆவியாய் என் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு பயமும் திகிலும் எனக்கு வேணும் இந்த கடைசி காலத்துல. எத்தனை பேர் சொல்லுங்க, ஒரு பயமும் திகிலும் எனக்கு வேணும். அல்லேலூயா. என் மனம் போன போக்குல நான் ஆவியா இருக்கிறவரை தேடக்கூடாது, ஆவியோடு உண்மையோடு தேடணும். கடவுளை சொல்லி, ஆண்டவரே நீ ஆவியா இருக்கிறீர், நீ ஆவியா இருக்கிறீர், நீ ஆவியா இருக்கிறீர், ஆவியோடு உண்மையோடு நான் தேடணும். ஆண்டவரே எனக்கு அது கிருபையை கொடுங்கப்பா. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே உணர்வற்ற ஒரு ஆவி எனக்கு வேண்டாம், உணர்வுள்ள ஆவி, உணர்வோ நிலவரமான ஆவி. ஆமே ஆண்டவரே, நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆவி எனக்கு வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மாம்சத்தை உம்முடைய ரத்தத்தை புசிப்பதற்கு முன்பதாக என்னை பரிசுத்தமாக்குங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. என் மனுஷனு ஆண்டவரே உண்மை குறித்ததாக ஒரு தெளிவு வரட்டும். ஆமே, எல்லா கடினமான காரியங்கள் என்னை விட்டு நீங்கட்டும், பாவங்கள் நீங்கட்டும், பரியாசங்கள் நீங்கட்டும், நிந்தனைகள் அவமானங்கள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும். அறிக்கைங்க அறிக்கைங்க. ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குற்ற மனசோடு நான் பந்தி எடுக்க கூடாது. எல்லாரும் பேசணும், பந்தி எடுக்கிறவங்க எல்லாரும் பேசணும், எல்லாரும் பேசுங்க. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாயை திறந்து நீங்க உங்களை பத்தி நீங்க பேசணும் அவர்கிட்ட. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை செய்வார். பலவீனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரண பயத்திலிருந்து, ஆமென், அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்வார். இந்த பந்தி மூலமாக எத்தனை பேர் விடுதலையை அனுபவிக்க போறீங்க? கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா.